ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்லேண்ட் மேப் தாங்க. அதுவும் நம்ம ஸ்குட் கேம் தாங்க விளாட போகிறோம். ஸோ ஸ்குட் கேம் வந்து எவ்வளோ ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ விளாட்றியடான்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போ தான் பார்க்குறேன் நான். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்குட் கேம் விளாண்டுறோம். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ நல்ல ஒரு ரவுண்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மேப்பை வந்து யார் க்ரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் ஸ்ரீ அப்படின்ற யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணியிருக்காப்புல. ஓகே, நமக்கு ஒரு நல்ல ரவுண்டு வந்துச்சுன்னா ஜம்முன்னு இருக்கும். ஓகே, வந்தாச்சுங்க. ஓகே, ஏடா கீழே விட்டீங்க? மேலே தான் நிற்போம், மேலே தான் நிற்போம். சரி, கீழே விட்டானுங்க. சரி, ஹொக்காகி கேப்புங்க, சூப்பருங்க, ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். ஹொக்காகியோட கேப்பு சூப்பராக இல்லை? இந்த கேப்பு எப்படி எடுத்தானுங்க? டைமண்டில் விட்டானுன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க. ஓகே, நமக்கு ரவுண்டு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரவுண்டு? ஓகே, ரோப் ஜம்ப். ஓ ஆமாம், அந்த ரெண்டு சைடு பொம்மையை வந்து ரோப்பை சுத்தம் நம்ம கரெக்டாக போகணுமோ? ஓகே, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. அடி ரொம்ப வேகமாக ஜம்ப் பண்ணிட்டேன். ஜம்ப்டா ஜம்ப்டா. இந்த அக்கா வேற நம்மளை தள்ளி விடுது. ஜம்ப்டா ஜம்ப்டா ஜம்ப்டா. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்தாச்சு. ஓகே கைஸ், எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஸோ வாங்கடா அந்த 3 பேர் டக்குன்னு அங்கே பாருங்க பறந்து போய் விழுகிறானுங்க. செம்ம முடியாது. ஐயா வாங்கடா வாங்கடா வாங்கடா. எவனா வருவானுங்களான்னு பார்ப்போம். இவனுங்க வேறு ரொம்ப லேட் ஆகுவானுங்க போல். ஆமாம் வாங்கடா. ஜம்ப்பு ஜம்ப்பு தம்பி. இன்னும் 2 பேர். எப்படியா 2 பேர் வந்துருங்கப்பா. அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒருத்தாள் தான். அந்த ஒருத்தாள் யாரா? ஏடா ஒருத்தனைங்கானா? சரி ஓகே கைஸ், நான் எங்கே வெளியே போயிட்டான் போல். ஓகே, நெக்ஸ்ட் கேம் கிளாஸ் பிரிட்ஜு போடு. சூப்பருங்க. இதில் தான் நம்ம சேஃபாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக மிஸ்டேக் பண்ணுறத கூட 5 பேர் தான் போயிடுவானுங்க அவனை ஈஸியாக. ஓகே, போன உடனே எடுத்துட்டாங்க. இந்த அக்கா கரெக்டாக வந்துச்சு, பட் ஆனால் கீழே விழுந்துருச்சுங்க. ஓகே, நம்ம நல்ல வேலை இடத்த பிடிச்சாச்சு. அடுத்து தான் நினைக்கிறேன். ஹேய், கரெக்டாக போயிட்டேன்டா, கரெக்டாக போயிட்டேன். ஆனால் பாவி ஹொக்காகி கேப்பு போட்டேன், கரெக்டாக வந்தாங்க, விழுந்துட்டாங்க. ஐயா சே, எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல கைஸ். சரி வாங்க வாங்க, நம்ம நெக்ஸ்ட் அப்படியே போவோம். ஓகே, அங்கே வாருங்க, விழுந்து விழுந்து சாவுறானுங்க பாருங்கள் எல்லோரும். நம்ம டக்குன்னு அடே தப்பான கிளாஸில் குளிச்சிட்டோமேடா. கரெக்டாக குளிச்சேன் நினச்சேன், பட் தப்பாக குளிச்சிட்டேன் கைஸ். அங்கே வரையும் போயிட்டானுங்க. எனக்கு வேறு கண்ணாடி என்ன கண்ணாடின்னு வேறு தெரியாது. ஓகே, ஓ இந்த சைடா? அவன் சொல்கிறாங்க அந்த ஹொக்காகி நல்லவங்க சொல்லி கொடுக்குறான் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம அடுத்தவங்க இப்போ வழி கட்டிட்டோம். ஆஹா, செத்துட்டோமே. நம்ம எண்டில் போயிடுவோமா? அந்த ஹொக்காகி கேப் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அவன் நமக்கு வழி காட்டினான். அதுக்காண்டி அவனை நான் வழி காட்டினேன். ஓகே கேஸ், போயிடலாம் போயிடலாம், கவலையே படாதீங்க, சாப்பிட்டுன்னு போயிடலாம். ஓகே, இப்போ அவங்க தான் போயானோம். ஏன்னா இதுக்கு மேலே நான் போக விருப்பப்படல. எவ்வளோ போங்கடா ப்ளீஸ்டா. ஏன் பாருங்கள், ஏன்ட்ட நீ பண்ணுறான். நான் போய் செத்ததே போதும்டா. டைம் முடிஞ்சு நம்ம எல்லாம் சாக போகிறோன்னு நினைக்கிறேன். இவனுங்க போக மாட்டானுங்க. போங்கடா டேய். நீயா போயாயோ. இவர் பாருங்கள், மாஸ்க்கு சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ, நீங்கள் போங்க ப்ரோ. சரி, நம்ப முடியாது. இப்போ இங்கே 4 பேர் இருக்கானுங்க. சரி போய் தான் பார்ப்போமே. ஆடா பாவி, ஏமாற்றிட்டாயேப்பா. நல்ல வேலை. ஊடுற அங்கே 2 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ இங்கே நம்ம 3 பேர் கரெக்டாக இருக்கும். ஓகே, வந்துடுறா போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டு ஜம்ப் போட்டு செத்து போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஜம்மு உள்ளே போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட்டு கேம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்து வந்துடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இன்னும் 3 பேர் தாங்க. வாங்கடா வாங்கடா டே, 3 பேர் வந்துருங்கடா. வாங்கடா கமான் கமான் கமான், வந்துடுங்க. வந்துடலாம் நினைக்கிறேன். இன்னும் 3 பேர் அதான் வந்துடுவானுங்க. அந்த முன்னாடி ஒருத்தர் போகிறான் பாருங்கள், கன்ஃபார்ம் வந்துட்டான். இன்னும் 2 பேர், இன்னும் 2 பேருக்கு நல்லா போட்டியே. ஓகே, விழுந்துட்டான் ஒருத்தன். 2 பேருமே விழுந்துட்டானுங்க. வாங்கடாடே, டைம் வேறு ஆகிட்டுருக்கு. இவனுங்க வேறு இவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. என்ன அது? ஓ அவரோட ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியா? சரி, அது நமக்கு தேவையில்ல. ஓகே, இப்போ அவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க? ஒருத்தன் அப்படியே சிலையாக நின்றுட்டான், ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன் வந்துட்டானா? ஓ இன்னும் ஒத்தாலும் வந்தால் போதுமா? டே டக்குன்னு வாங்கடா. டே ப்ளீஸ்டா, டே வாங்கடா. ஐயோ, ஒத்தாள் பல்லாரம் ஆக்குறானுங்களே.
அப்படி டைம் வேறு கம்மியாக இருக்குது. அம்மா வந்து தொலைங்கலண்டா, இவ்வளோ மெதுவாக வாடா. அவன் செத்துக்கிட்டே இருக்கான். இந்த ரவுண்டு முடிய போகுது. முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன் நண்பர். ஸோ அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட முடிய போகுது. இந்த 6, 5, 4, 3, 2, 1 அவ்வளோதான் முட்டை. தம்பி இப்போ கீழே 2 பேர் செத்துருவானுங்க. அவ்வளோதான். இப்போது எத்தனை பேர்? 1, 2, 3, 4 பேரா? 4 பேர் தான் இருக்கோம். அடுத்த என்ன அவ்வளோ போகுது? பாம் டேக். அந்த பாம் அடுத்தவனுக்கு கொடுக்கணும். ஒருத்தன்ட்ட இருந்து அப்படியே அடுத்தவன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கொடுத்து விட்றணும். அதுவாடா, சரி ரைட்ரா. நம்ம மேலே மட்டும் பாம்பு வந்துடக்கூடாது கடவுளே. ஆஹா, நம்ம பின்னாடி ஒன்றுட்டு தாங்க பாம்பு நம்மளை துரத்திட்டு வரானா. ஆட பாவி, என்னையே துரத்திட்டு வரானுங்க. நான் வந்து பெருசானா போயிட்டு இருப்பேன். இங்கே ஒரு மூளையில் சைஸாக வந்துட்டான். அவனை துரத்துவான். அப்போ பாருங்களேன், இதை துரத்திட்டானா. சரி, இப்போ நம்ம வேகமாக ஓட வேண்டியதான். ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டானுங்க. இப்போ நம்ம மேலே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். அப்படியே மேலே போவாங்க. வரானா, அந்த பாம்பு வச்சுருக்கா சைஸாக அங்கிட்டு போகிறாங்க. சரி, நம்ம இப்படி வச்சிடும். இவன் ஆடுறோம், அடித்து தள்ளி விட்றாங்க நம்மளை. எனக்கா இருக்கானுங்க. ஓகே, அவ்வளோதான். அந்த பாம்பு வச்சுருக்கேன், செத்துட்டான். நம்மகிட்ட மட்டும் பாம்பு வந்துடக்கூடாதுடா கடவுளே. ஓகே, அந்த ஹொக்காகே கேப்பு, அவனுக்கு தான் பாம்பு. அப்பா நான் கீழே வச்சுட்டான். நல்ல போய் தொலைஞ்சிட்டான். அந்த அப்புறம் பாருங்க ஹொக்காபி கேப்பு. சரி, ஐயோ வாய் வேற வளர்றேன் நான் மட்டுன்னு. ஹொக்காகே கேப்பு. ஓகே, அவனை அடித்து போட்டு இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கான். ஓகே, பார்த்துட்டானா? இல்லை பார்த்தானா இல்லை. நான் அவ்வளோதான், என் தம்பி தான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட்ஸ் பாருங்கள், 6, 5, 4, 3, 2, 1 சைஸாக அப்படி ஜம்பை போட்டுறாங்க தான். ஏன்னா இப்போ என்கிட்ட பாம்பு வந்துச்சுன்னா அவனுக்கு அப்படியே கொடுத்துடலாம். அதனால தான் இதை வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பருங்க, கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஓட வேண்டியதான். பின்னாடியே திரும்பி பார்க்கக்கூடாது, சட்டுன்னு ஓடணும். எதுக்கும் ஒரு பார்ப்போமா. வராங்க பின்னாடியே வரானே. ஐயோ, டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கே. தள்ளி விட்டு நம்ம சைடு தள்ளி விட்டாங்க. அங்கே ஓடுறான் பாருங்க. எப்படி அவனை பிடிச்சிடணும், டைம் வேறு கம்மியாக இருக்கே. ஒருத்தரை மட்டும் கூடாதுடா கடவுளே. டே ப்ளீஸ் தானே வச்சுக்கிறா குண்டு, எனக்கு வேணாம்டா. ஆஹா, டைம் முடிஞ்சுங்க. ஆஹா, தோத்துட்டான் அவன். ஜெயிச்சிட்டான் அவன் யாருன்னு தெரில. அவனை மட்டும் பார்த்துருவான். ஓகே, யூ ஆர் எலிமினேட்டட், யூ கேன் ஜாயின் நியூ மேட்ச்னு கேட்குறானுங்க. வேணாம்ப்பா, எனக்கு எதுக்கு நியூ மேட்ச்லாம். ஓகே, ஜெயிச்சிட்டான். ஓகே கைஸ், இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அவன் வந்து யார் ஜெயிச்சான்னு தெரில, பயங்கரமாக ஜெயிச்சிட்டான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நல்லா இருந்துச்சு மேப்பு, இன்னொரு விளாட்ணுன்னு தோணுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.